குட்கா, பான், ட்ரக்ஸ் இப்படி போதை பழக்கம் உலகம் முழுக்க பல வடிவத்தில் இருக்குங்க. முதல்ல சாதாரணமா பார்க்கப்பட்ட பழக்கம் இப்போ ஒரு கொடிய நோயா மாறிடுச்சு. பழக்கத்தினால பாதிக்கப்பட்ட அப்பா, கணவன், மகன் இப்படி எல்லாரையும் அந்த பழக்கத்திலிருந்து மீட்டெடுக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு புதிய புரட்சி தான் நம்ம அடிக்ஷன். மாறி வரும் போதை பழக்கத்திற்கு ஏற்ப அடிக்ஷன் கில்லர் புதிய வீரியத்துடன் பவுடர் அண்ட் லிக்விடிலும் கிடைக்கிறது. அதனால இதை யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப சுலபம். இந்த பவுடரை அரை ஸ்பூன் சாப்பாட்டுல கலந்து சாப்பிடலாம். லிக்விட டீ, காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ்ல 2 சொட்டு வரை கலந்து குடிக்கலாம். இப்படி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா குடி பழக்கத்துல இருந்து சில வாரங்கள்லயே மீட்டு வந்துடலாம். நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், இந்த சமூகம் நம்மளை மதிக்கணும்னா அதுக்கு பணம் வேணும், வீடு வேணும், காரு வேணும். கிடையாது, ஒழுக்கத்தான் வேணும். நீங்க பெரிய கூட்டு வந்தேன். அப்பவும் குடிக்கதான் ஆரம்பிச்சாரு. அந்த குடிக்கு மொத்தமா அடிக்ட் ஆயிட்டு இருந்தாரு. எங்க அம்மாட்ட சொல்லி ரொம்ப அழுதேன், கஷ்டப்பட்டேன். இந்த மாதிரி என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு அம்மான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்க அக்கா வந்து இந்த அடிக்ஷன் கில்லரை பத்தி சொன்னாங்க. அது சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, இது காலையில சாப்பாடு தெரியாம கொடுக்கணும், அவங்க கணவர் தெரியாம கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அது போலயே வாங்கி காலையில ஒரு டிஃபன் வேலைக்கு போகும்போது டிஃபன் பாக்ஸ்ல கலந்து கொடுத்துருவேன். அதே மாதிரி நைட்டுக்கும் அதே மாதிரி கொடுத்துட்டு இருந்தேன். 10 நாளா கொடுத்துட்டு இருந்தேன். அந்த 10 நாளே டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சுது. ஒரு நாள் சீக்கிரமா ஆபீஸ்ல இருந்து வந்துட்டாங்க. வந்தோடனே ட்ரிங்க்ஸ் எதுவும் பண்ணவே இல்லை. என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க, எனக்கு ட்ரிங்க்ஸ் எதுவும் பண்ணலையான்னு கேட்டேன். இல்ல எனக்கு மாறி இருக்கு தோண எப்பமா ஆயில கூட தண்ணிகள் எங்களை சொத்துல மண்ணளி போடுற மாதிரி அரிசி என்ன பண்ணிட்டு இருக்க? கம்மனாக்கு பெரிய புத்தகனுடைய உண்ட மணியாதுல வகுத்த பசங்க வீட்டுல சோறு வேண்டாம் நேரம் கட்ட நேரத்தில் சாதி போச்சு. அரிசி வகுத்து இருக்கிறது நடுத்தொழி. சரியா பணம் வச்சிருக்கியா? புத்த அனுப்பிச்சு வச்சிருக்கேன். அதுக்கு என்ன சூழ்நிலையிலும் காரணம் வந்துடக்கூடாது. காசு சம்பாதிக்க ஆசைப்பட்டவங்க இதுக்கு மேல